சரி சீர்வரே சிங்கக்குட்டி பாய்வரே புலிக்குட்டி இம்பரே சரியான பட்டிக்குட்டி பாரு வந்து என்ன செய்ய நான் பிள்ளை தான் இருந்தேன் ஏதாவது தின்னுட்டு போங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு அதனால 4 மணி ஆகணும் அப்பதான் இந்த உள்ள வெளியில அனுப்பணும் இதை இன்னும் வந்த வரைக்கும் இந்த வெளியில விடக்கூடாது பிடிச்சி இங்கே கட்டி போட வேண்டியதுதான் இதோ வாராண்டி வாராண்டி வில்லேண்டி வரவே ஒருவேளை அதான் தாண்டி இருக்குது இல்ல இதாதான் இருக்கும் இல்ல இதை இப்படி செஞ்சா என்ன இதை அப்படி செய்வோமா இதை பார்த்தா எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது தஞ்சா அவருக்கு வாய்ப்பே இல்ல ஆனது மிருதகரமாவான்னு நினைக்கிறேன் அப்படியா இறங்கி வந்து பொழுது போயிடும் ஆளை பார்த்து எப்படி முட்டை மையெல்லாம் கையில ஓட்டி கூப்பிட்டு பார்க்கலாம் கூப்பிட்டு இத கூப்பிட்டு வச்சு செய்யணும் வச்சு இது எப்படி கூப்பிடுறது முறை வச்சு கூப்பிடு எப்படி கூப்பிடுறது முறை நான் சொன்னேன் நான் முறை வேணுமான்னு காரணம் ஐயோ யாப்பா அப்பா நீ வாய திறந்தேனா நான் திறக்கிறேன்னு என்று சொல்லிட்டு தோறேன் சரி எப்படி கூப்பிடலாம் அண்ணா கூப்பிடலாமா அண்ணா கூப்பிட்டா அன்னைக்கே வந்துருவான் அப்பா கூப்பிடலாமா அப்பா கூப்பிட்டா அப்பவே வந்துருவான் சித்தப்பா கூப்பிட்டா அவன் செத்தே போயிடுவான் பெரியப்பா கூப்பிட்டா அவன் பெருசா எதிர்பார்ப்பா அப்பனா ஐயா பெரியவர் பெரியவரையா பெரியவர் என்ன சின்னவரா சொல்றானா இல்லனா தாத்தா தாத்தா அவ்வளவுதான் அது நமக்கு பிடிக்காது ஒருவேளை தாத்தா சொன்னா பிடிக்கல போல இருக்கு தாத்தா சொன்னா கிளவா கிளவாவா ஏன்னா உடந்துட்டு போயிடுவா சரியா அப்படின்னா மாமான்னு கூப்பிடுங்க மாமா மறுநாள் வந்துருவாரு அத்தான்னு கூப்பிடணும் அப்பயே வந்துருவாங்க அத்தான்னு கூப்பிட்டாதான் கலெக்டருக்கு 5 நிமிஷம் ஆயிடும்
எச்சரிக்கையாவே இரு. எனக்கு பயந்து வருது. பயந்து வருவா. பயப்படாத. கூட்டம் வர. நீ பயப்படாத. அது கொட்டை இடிச்சிடுறேன் நதியா. நீ இருக்கிறதுனால பயமே என்னை விட்டுட்டு ஓடிட்டீன்னா நான் எப்படி ஓடுவேன்? சரி இப்ப கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. ஆ ஆ ஆ ஆ ஆகா. என்ன வழி என்ன வழி என்ன வழி? யார் இவரா? மறையரகம் ஒன்னே வாட்டி சொன்ன. என்னைய சொன்னியா? அதனால ஒரே சொல்ல அத்தான் கூப்பிடலாம். சரி. இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஏய், ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு கற்பழிச்சாலும் வச்சிரும். கற்பழிச்சிருவா? அப்படிப்பட்ட வெளிப்பட்டு நாயா இது? சரி. மையெல்லாம் கருப்பா இருக்குல்ல அதை அழிச்சிரும். ஏன்னா பாக்க ரொம்ப சூரத்திலே இல்லைனாலும் அழிச்சுதான் அவங்க வேற வழி இல்லை. பரவாயில்ல. நான் கூப்பிட்டு இருக்கேன். நீ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? அது நீ கிளம்புதான் பாக்குறேன். சரி பரவாயில்ல. அதனால அப்பா உயிர் வருது. அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? அப்படியே கட்டி பிடிச்சு சும்மா உச்சின்னு நானே திப்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்துச்சு. என்ன பண்ணுச்சு? கட்டி ஒரு சுத்தி சுத்தி வந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, உன்னை யார் கட்டி பிடிச்சிச்ச? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சுச்சு? இங்கெல்லாம் யாரு யாரு போச்சுடா திக்கோ ஏங்க ம் இவரு ஊமான நினைச்சா ஆமா அந்த ஆளு திக்குவா பையனா இருக்கிறான். ஆஹா. ஏண்டா தம்பி, ம். இதுக்கு நீ பேசாமலே இருந்தலாம். நாங்க விடிய பொட்டிக்கார வச்சே வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆ நீங்க சும்மாங்க. ம் ம் யார்? நான் இந்த பேர் யாருன்னு கேக்குறீங்க? இப்படி வாயா. ஆறுன்னு கேக்குறீங்க. ஆறு இல்ல, குளம்னு சொல்லு. யோவ், இங்க பாருயா. தப்புலையா? அப்படியே குளத்துக்குள்ள உங்க மகனுக்கு சொல்றாரு, முழுந்தி எடுத்துக்கான குளத்துக்குள்ள இறங்க முழுந்துனா உள்ள போயிடணும். திரும்பி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரு எங்க வந்து இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேக்குறீங்க? தெய்வம் தெய்வ கண்ணி, நாங்க கண்ணி. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஏ உண்மையா கண்ணி கண்ணி இந்த ஆளுக்கு வரல. தெய்வலோகம் தெய்வ கண்ணி நாகலோகம் நாக கண்ணி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க கேட்கிறாரு. ஏங்க ஏங்க, இது வந்து எங்களை பத்தி அவர் கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இவர் யாருங்க? அவர்தான் இங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா. ஐயோ மகாராஜா. ஐயோ மகாராஜா. ஆயா பொன்னாட்டியான வந்த கம்னாட்டி. ஏடா அம்மா என்ன எங்க மகாராஜா போய் இப்படி முன்னாடி சொல்றீங்க? அதாவது எங்க தமிழ்நாட்டு பண்புபடி வந்தவங்களை வாயிற்கு உபசரிக்கிற வார்த்தை இதுதான். அப்படியா? அதனால உங்க மகாராஜா உள்ளாரா? சரி மகாராஜா, தெரியுமா கூப்பிட்டாரு. நாங்க இங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா? எங்களுக்கு தெரிந்த ஆளுநரே. என்ன மகாராஜா, இவரெல்லாம் மந்திரி அனுப்பிட்டீங்க. மருந்து வாங்கி கூட கொள்ளுங்க. சரி மகாராஜா, இவருக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. மகாராஜா, அடுத்து சொல்ல ம் எங்களுக்கு தெரிந்த ஆளுநரே தந்தை முன்பதாக காமிக்கலாம்னு வந்திருக்கோம். நாட்டியம் தாக்கி போச்சு எதுக்கு? யார்? சாமானா. சன்மானம். சன்மானம் சன்மானம்
ஏங்க உங்க மகன் தற்கொலை இப்படி எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன நீங்க உங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு. எங்களுக்கு கல்யாணம் ஆனா 2 புள்ள இருக்கு. என்ன? உள்ள வந்தா தவிர ஏன்பா மகனாட்ட கோச்சிக்கிறாரு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் குடும்பத்தோட பார்க்க மாட்டாரா? ஐயா, மகாராஜா, சொல்றதை கேட்க மகாராஜா, குழந்தை பார்த்தா பார்க்க மாட்டாரா உங்க மகாராஜா? பொறுமையா கேட்க மாட்டான். மகாராஜா, என்கிட்ட கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா ஜாதகத்திலே 2 பேருக்கு 2 புள்ள. எனக்கா அதான்டா அவளை. எங்க உட்கார வச்சு எவ்வளவு போட்டுருப்பாரு. பத்து மாசத்துல எம்மா ஆசை அன்பு ஆசை பூவா கம்னாட்டி பேர உனக்கு வேற இந்த ஆசை கேக்குது. அது 2 பேரையும் கல்யாணம் பண்ணி என்ன இந்த பக்கமும் என் தங்கச்சி அந்த பக்கமும் போட்டுக்கிட்டு தம்பு டம்பு பத்தே கம்மிக்குள்ள கொடுக்குறான். தம்பி தம்பி அழைக்க கொண்டு சொல்லுவாங்க. போயிருக்கு யோ இப்படி வாய நீ நல்லா பேசுற என்ன வாயில பேச்சு பளிச்சுன்னு வருது. வருது. அந்த அளவுக்கு பேரே தெரியல. அதனால இவங்க 2 பேரும் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ பேயா இருக்கா? எங்க நெசமா பேயா இருக்கு? நீங்க தான் அவங்க டாய். வாய் பேசுனா கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாங்க. சரிங்க. ஏங்க சத்தியமா கல்யாணம் பண்ணி சொல்றேன். நான் ஊர்ல எந்த பொட்டத்தை வச்சுக்கிட்டப்பா பொட்டத்தை வச்சுக்கிட்டப்பா
செய்கிறோம் தெய்வக்கண்ணி நாகலமா கண்ணி. ஆமாங்க. நீங்க இருவரும் எங்க மகாராஜா பார்க்க வந்துட்டீங்க. ஆமாங்க. நாங்க இருவரும் உண்மையை சொல்லிடுறோம். யாருங்க நீங்க? நான் மகாராஜா கிடையாது, நான் மந்திரி கிடையாது. ஐயோ, பார்த்தாலே தெரியுதுங்க. நான் முத கொட்டை, நான் ரெண்டாவது கொட்டை. யார் கொட்டை? அரசை சரிங்க. நான் ரெண்டாம் கட்டு. சரி. இப்ப ரெண்டு கட்டு நிக்கிறோம். ரெண்டு கட்டு ஆனா நீங்க மகாராஜா பார்க்க ஆசைப்பட்டீங்க. ஆனா மகாராஜா பார்க்கணும் இரண்டு கட்டளை. என்ன கட்டளை? என்னுடைய அரசாங்கத்துடைய கட்டளை. என்ன கட்டளைங்க? என்னுடைய மகாராஜா வரும்போது ஆ, நீங்கள் இருவரும் கேட்டடி தூத்து ஆனது. யாங்க ஒரே நாத்தனாருமா? அரசை ஏங்க, வேணா சோப்பு வாங்கிட்டாரு. நல்லா போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கிட்ட வந்தவங்க கட்டி பிடிக்கிறோம். கையை நீட்டி கட்டக்கூடாது. வேலை உனக்கு தெரிச்சிருந்தாரா? ஏன்னா ரெண்டக்கா குஞ்சா இது வச்சு பிஞ்சா இது இல்லங்க. மரியாதை. மரியாதை. இது ரெண்டு பேருக்கும் இங்க பாருங்க, நாங்க வந்து தெய்வத்து பெண்கள். அவரை பார்த்தா எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அடக்க உடனே எங்க இருவரையும் மட்டும்தான் நிறைய பெண்கள் கத்துக்கிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? இது எங்க ரெண்டு பேருக்கும் கட்டு போட்டீங்கன்னா சரிங்க. நாங்க ரெண்டு பேரும் உங்களை விடுறோம். இல்லங்க, உங்க பேச்சுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நீங்க மகாராஜா கூட்டி கொண்டு போய் விடுங்க. ஆமாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க. ஒரு 50 ரூபா கொடுங்க. இருக்கு அவனுக்கு இருக்கு. அது நாயா கொடுங்க. அந்த மாதிரி கேட்கணுங்க. மகாபிரபு ஆமாச்சாரே, யாரோ உங்களை பார்க்க வேண்டும் சொல்லி 2 மாதம் நிற்கிறாங்க மகாராஜா. இதோ வருகிறேன். வாருங்கள். மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறேன். இன்றைய இந்த மனுஷன் ஆளுலாம் கொஞ்சம் கூட அறிவு தரணும். ஏன்னா சின்ன ஜஸ்ட் ஒரு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கண்டு காணாம போயிடணும். அது கொஞ்சம் எனக்கு ஒரு காரணம். அவங்க அப்பா எங்க மகாராஜா வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டம். அவர் போட்டுற சட்டம் இருக்கு. நான் நேரம் தோல்தோட தொங்கும். நடந்து எப்படி நடந்து வருவாரு? அவர் நடப்பு எப்படி வருவாரு? டிங்கி, டிங்கி, டிங்கி. பேச்சு எப்படி முத்து முத்தா இருக்குமா? கும்பகோணம்னா கும்பகோணம் சொன்னா சொம்பகோணம் பாரு. எங்கிட்ட வந்திருக்காங்க. என்ன கண்டா அப்படியே திட்டுக்கிறாங்க அவங்க. ஆமா அவங்க ஒண்ணுக்கு மாட்டோம் தெரியுமா? நடுங்கிடுவாரு. ஐயோ என்ன அவர் எவ்வளவு கண்ணியமா இருக்காரு. பெண்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க அதெல்லாம் உண்மையாங்க? உள்ள போய் பாரு. இந்த தாஞ்சியார் குட்டி பக்கத்துல ரோட்ல கொண்டு வா. வாசிட்டு வந்து எடுத்துவா. என்ன பெருமாள் கோயில்ல போய் இப்ப மகாராஷ்டிரா முன்னாடி வந்து அமைச்சரே இருக்காரு. அப்ப நீங்க
என்ன கேட்கறோம் இப்போ பாரு ஒரு துணிச்சலாவே இருக்கலாம் எனக்கு. எங்க போய் அவங்க அப்பா அங்க யாருகிட்ட ஏதோ தூங்கும் போது ஆயா அழுப்புன்னு சொல்லிட்டு மாவு ஊற்றி விளக்க போட்டு வச்சுட்டான். அடுப்புன்னுட்டு தோசையில தூக்கி வச்சுட்டா அதனால சரி யார் வராங்கன்னு கேட்கலையா? ஏய், ஏய், மகாராஜா கும்பகோணம்னா ரொம்ப காணும் பாரு. ஆடையெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்கும். அப்படின்னாக்கா நான் இல்லாத பொழுது இன்னும் எவ்வளவுதான் கேவலமாக பேசுவீர்களோ என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது காத்து கூட என் மேல படாத அளவுக்கு நான் எட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன வந்து இப்படி சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன பின்னரை மறைத்து வைக்கிறீர்கள்? இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது மாற்றம் உண்டா? இல்ல, இன்னைக்கு தான் மறைச்சிருக்கீங்க. சரி, கையை காட்டுங்க. என்ன பார்த்தீங்க? கை ரேகையா? யோசியமா? என்ன சொன்னார்கள்? சனியை பிடிச்சிருக்கு சொல்லிருப்பாங்க. எப்படி நீங்க அவங்க கையை பார்த்துட்டு சொன்னாங்க, நான் கையை பார்க்காமலே சொல்லிவிட்டேன் பாத்தீங்க. சரி, பரவாயில்ல, கையை காட்டுங்க. பார்த்து விட்டேன், அழகாக இருக்கிறது. உடனே அந்த கையை காட்டுங்க. இந்த கையை காட்டுங்க. இந்த கையில காட்டுங்க. இந்த பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கம் ஒரே பக்கமா இருக்கு. நல்லா கேட்கிறது. அப்படியே இரண்டு கையும் காட்டுங்க. முன்னாடி காட்டுற பாருங்க, அதான் ரோப்பாங்க. அதுக்கு மேல காட்டுற பாருங்க, அதான் பீச்சாங்க. அது எனக்கு தெரியும். தெரியல, இரண்டு கையும் சேர்த்து காட்டுங்க. ஆமா. ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? நீங்க கொஞ்சம் உத்தரவு கொடுக்க வேண்டும். வருகின்ற திங்கட்கிழமை காட்டுங்க. இன்னைக்கு தான் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை வந்து 2 மணி நேரம் ஆகிறது. ஆமா. உள்ள வந்தீங்களா? பெருமாள் அப்பா. பெருமாளுக்கு அப்பா. பெருமாள் அப்பா. பெருமாள் தான் கேட்கு. அவரே பெருமாள் தான். பெருமாள் ராஜா. இவரை துணைக்கு வைத்திருக்கின்றீர்கள் இல்லை? அவரை வேலைக்கு தான் வைக்கிறேன். ஏன் இப்படி வளைந்து பணிந்து நிற்கிறீர்கள்? ஒரு மரியாதை. நிமிர்ந்து நில்லு. இல்லை, நிமிர்ந்து நில்லு. சரி, பரவாயில்லை. இப்படி நடந்து வாருங்கள். இந்த மாதிரி முன்னுக்கு வாழ்ந்து சொல்லிட்டா நான் எப்பவே முன்னுக்கு இருப்பேன். பரவாயில்லை, முன்னுக்கு வாருங்கள். பாப்பா என்ன பால் பண்ண? பஸ்ல டிக்கெட் போடுவாங்கப்பா. நான் அதை வச்சு என்ன பஸ் அது தனியா கண்டக்டர் லட்சம் போடுவாரு. அடுத்து வந்திருக்கு, இது என்ன கீழே இருப்பதெல்லாம் மாலை இளமடி போட்டுருங்க.
இது என்ன இது? அது மாதிரியா? ம். இது கருடம். கருடா? என்ன கருடமா? செல்வனா, இது என்ன? குதிரைக்கு கர்நாடகம் போட்ட மாதிரி இருக்கு பாரு. ஆமா, அதெல்லாம் இது இல்ல இல்ல கொரோனா விட்டு முகக்கவசம் போட்ட மாதிரி. ம். சரி, சரி. அடுத்தது அது என்ன? ம். அது மாதிரியா? ம். இது தாமரை. யார் போட்டுக் கொள்வது? காலேஜ் போதில் பெண்கள். எப்படி போட்டுக் கொள்வது? அதோ மானத்தை மறைக்கணும்னு சொல்லி ம். எப்படி போடுறது? ம். மானத்தை மறைப்பதற்கு. எப்படி தெரியுது? மனது இல்ல. அப்பா, அந்த மாதிரியா மனது ஏறிக்கிறத ரெண்டு பேரும் எழுதி வைக்கணும். சரி, அது கூட தெரியுதா? இங்கிருந்து பார்த்தால் அவ்வளவு தெரிகிறது. இது மறைப்பதற்கு போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு செல்வது. இப்பதாங்க தெரியுது. படிப்பார்களா? இப்பதாங்க தெரியுது. படிப்பார்களா? எப்படி படிப்பான்? ம். பள்ளிக்கூடம் போய் இதை பரீட்சை எடுத்துட்டு அதை பாஸ் பண்ணிட்டு வந்துருது. ம். இதை எதுக்குற பார்த்துட்டு உட்காந்து பரீட்சை ரொம்ப பீஸா போய் அவன் வந்து வீட்டுல ஆட்ட மாட்டேன்னு வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன பார்க்கணும்? ம். அது என்ன? ம். பாருங்க, குளத்துக்குள்ள போய் குழப்பம் வரலாம், உள்ள இறங்கலாம். அந்த சாப்பாடோட குழப்பம் விளையாட்டு கரையை நின்றுட்டு ம். இந்த வாழையை என்ன செஞ்சிருக்கோம்? ம். அப்படியே குளிச்சா நேரம் செல்லு. ம். இந்த வாழையை அப்படியே குளத்தை உள்ள கிடக்கணும். தூக்கி போட்டால் என்ன மாற்றம்? அப்படியே பரவாயில்ல ஈட்டு வந்துட்டே இருக்கணும். ம். அப்படியே கிட்ட கரையில வருதுன்னு சொன்னா அப்படியே வளைச்சு பிடிச்சிடும். ம். இது உள்ள மாட்டிக்கும். என்ன? இது உள்ள மாட்டணும் பூரா கெண்டதாங்க. ம். இது உள்ள மாட்ட கெண்ட. ம். தப்பிக்கவும் முடியாது. ம். ஐயோ, நான் தப்பிச்சு போயிடுறேன், என்ன விடுதலை இது விடாது. ம். அப்படிப்பட்டவங்க என் ஜாமி. என்ன செய்யும்? ஆ? என்ன செய்யும்? ம். இது ம். இது உள்ள மாட்டதான். கெண்ட கெண்ட இது உள்ள மாட்டது கெண்ட. அதோ ஏங்க, நான் போறாங்க. இது என்ன இது? அப்பா, இதுக்கு பேர் வச்சவனுக்கு பதில் நமக்கு ஏன்? உனக்கு சந்தேகம் வேணா ஒரு வாட்டி சொல்லு. ஐயோ, இருங்க, அது என்ன? ம். அப்படியா? எடுங்க பார்த்தா கைக்குட்டையா? இது எடுத்துக்கீங்க. ம். அந்த நேரத்துல கை விட்டு எடுத்து ம். அப்படியே அது உதறிடுச்சு. அப்படியே பாருங்க. ம். அப்படியே குறைக்குது. ஏன் அப்படி முகத்தை சொல்லிக்கிறீங்க? என்ன ஒரே பால் கவுச்சடிக்கிற மாதிரி இருக்கு? ஏன்? சரி. என்ன அது? ஏய், கை விட்டு கைக்குட்டை எடுத்து உட்கா முடியுதான் சொல்லிட்டாங்க. இவன் எப்படி சமாளிக்கணும் தெரியல. இப்ப நான் எப்படி இதற்கு பெயர் கைக்குட்டையா? ம். சத்தியமா ம். இந்த பெருமாள் காலம் அப்படியே ம். இது கை கொடுப்பாங்க. ம். இதுக்கு சத்தியம் வேற. எப்படி? ஏன்னா இதுவும் சத்தியாச்சா? ம். இதுக்கு இப்ப கை நீட்டாச்சாச்சா? ம். இதுவும் சத்தியாச்சா? ம். இது கை குட்டையாச்சா? ம். அதனால இதான் கை குட்டை. கைக்குட்டை. இதை என்ன செய்வது? சரியான வேர்ல கைட்டு போட்டு சரி. சுருட்டு. சுட்டி கட்டு. முடிச்ச போடு. கொண்டு போய். நல்ல பச்சை மரமா பார்த்து ஒரு ஆலமரம் அரசமரத்தை கொண்டு போய் கட்டிக்குவாங்க. இது கட்டிருக்கிற வார்த்தை அப்படித்தானே இருக்கு. தூக்கி எறியுங்கள். ஏன்? என்ன இங்கே கிடக்கிறது? அமைச்சரே, இப்பொழுது எதற்காக நடித்தீர்கள்? மகாபிரபு, ம். தெய்வம் தெய்வத்தை ஆர்வம் நாட்கள் மாணவர்கள் உங்களை பார்க்க வேண்டும். அப்படியா? பார்க்கிறேன். இவர்கள் யாரோ? ஐயோ! இவர்கள் யாரோ?
இருக்கிறார்கள். அதாகப்பட்டது நாகலோக நாகக்கண்ணி தேவலோக தேவக்கண்ணி. அதாவது அவர்களுக்கு தெரிந்த அதாவது என்ன அதாவது குறிப்பே சும்மா இருக்கணும். முன்னாடி சொல்றேன் ஏற்கனவே அவனா இடம் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, நாடு விட்டு நாடு வந்த பெண்கள் அப்படி மரியாதை சொல்ல வேண்டியதானே? கம்னாடியே சொன்னா ஒரு கோவம் இருக்குல்ல? மேல கீழே தெய்வலோகம் பூலோகம். நாடு விட்டு நாடு வந்த பெண்கள் தெய்வலோகம் பூலோகம். பூ உலகம் பூலகம் கீழே இருக்கு, உங்க நாடு மேல இருக்கு. சரி, உங்க நாடு மாதிரி எங்க நாட்டுக்கு வந்ததால நாடு மாதிரி நாடு விட்டு நாடு வந்தா நாடு மாதிரியா? நாடு விட்டு நாடு வந்தா பெண்கள்னு சொல்லுங்க. சரி உலகம் மாறிகள் அது வார்த்தை சரி வராது. மகாராஜா எதற்காக இருக்கிறார்கள்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தேவலோக தேவக்கண்ணி அதாவது நாகலோக நாகக்கண்ணி. திரும்ப திரும்ப அதாவது ஜோசியக்காரங்க எனக்கு சனியா மாக்களுக்கு சொல்லி காலையில போய் மணிக்கணக்கா உட்காந்து கேட்டு வந்திருக்கேன். என் கிழமை தெரியல. மேல தெரிய வைக்காத ஜோசியம் பாத்தீங்களா காலையில? சரி 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 நன்றி நன்றி நன்றி. மகாராஜா நாடகம் பார்ப்பதற்காக நேரம் இல்லை. மகாராஜா அவருக்கு தெரிஞ்ச ஆடல் பாடலை காண்பித்து தங்க கையால் கொடுக்கின்ற பரிசு பொருளை பெற்று செல்ல வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆடல் பாடலுக்கு தான் அனுமதியே கிடையாது. எப்படி நம்ம அனுமதி கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு 500 1000 தள்ளிட்டாங்க. எதற்காலும் முடியாது. ஆடல் பாடலுக்கு அனுமதி கிடையாது. வேற என்ன செய்ய போறாங்க? அவருக்கு என்ன புரியுங்க? அதான் எனக்கு அந்த புயலுக்கு உள்ள வித்தியாசம் அதான். பறவைகளை புடிச்சு விட்டுற மாதிரி அவங்களுக்கு இதையே பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. இந்த இடம் இல்ல வந்திருக்கிற இடம் உங்களுக்கு பத்தாது. இங்க இருக்கிற நாங்களே சுருங்கி கிடக்குறோம். இது இடம் இல்லைன்னு சொன்னேன். சரி, அது சொல்லுது சும்மா ஒரு துண்டு இருந்தா போதும். இங்க இருக்கிற இடத்துல ஒரு துண்டுல கதையை காட்டுறோம். சரி சரி அவ்வளவு வறட்சியில வந்திருக்கும் போது இருக்கலாம். ஆமா. சரி நான் சொன்ன மகாராஜா இருக்கிற நிலைமையில அவரு இப்ப ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு. அவரு இப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. மகாராஜா பிடிக்காது. நீங்க போங்க இல்ல உங்க மகாராஜா காட்டுங்க. நாங்க கெஞ்சி கேட்டு வாய்ப்பு கேட்கணும்னு வந்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். ஆனா அது வந்திருக்கு. நீங்க பிடிக்காது போங்கன்னு சொல்லுங்க. என்னை கேட்காமலேயே எனக்கு பிடிக்காது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதான் என்னது கேட்டீர்களா? ஜோசியம் செய்யுதான். ஜோசியம் செய்யுதான். பிடிக்கும் பிடிக்காது என்று நான் சொல்லவில்லை. உங்க நிலைமையை புரிஞ்சு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்கள் சொல்வது எல்லாமே தவறாக தெரிகிறது. சரி, உண்மை என்ன தெரியுமா? ஒரு கவலையை தீர்ப்பது என்ன? கவலையை தீர்ப்பது நாட்டிற்காக என்று பெரியோர்கள் இருக்கிறார்கள். நாம இப்பொழுது வேட்டையாடினோம். அதிலே பல இன்னல்களை சந்தித்து அந்த கவலையோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். கவலையை தீர்ப்பது நாட்டிற்காக யுத்தத்திற்கு சாரியாக இருந்தார்கள். நடனங்களை நடக்க செய்யுங்கள், பார்க்கலாம். சரி சரி இது ஒன்று தவறு இல்லை. நீங்க எது சொன்னாலும் தவறு இல்லைங்க. நான் பேசுறதுதான் தப்பு. கேட்காம ஒரு முடிவுக்கு வந்து தப்பு தான். அவர்தானே யாரும் காசு அரசாங்க காசு அனுபவிச்சு திருப்தி இந்த மாதிரி தான் நாங்க சரி பட்டைய கலப்பு மகாராஜா இந்த மாதிரி இறங்கி வருவான்னு நினைச்சு கூட அது அவரு சொல்றது நியாயம்தான். பட்டைய கலப்பு நான் நினைச்சேன் அவரு இருக்கிற இடத்துல பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன்.
அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் போது இருக்கு. ஏன் எல்லாத்துக்கும் அப்புறம் ஆசைன்னா என்ன? சில பொண்ணை பார்த்தா மூஞ்ச பார்த்தா வெறுத்து போடும். சரி. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கும் கிளம்பிட்டு போடுறது ஆசை. அவரும் ஆண்பளை தானே. சரி இருக்கட்டும். அதனால காட்டுங்க. என்ன என்ன காட்டணும்? இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்க கூடாது. ஏங்க எவ்வளவு நாள் இன்னைக்கு வேலை கட்டி கிடந்தவனை கூப்பிட்டு முட்டுக்கேன்னு சொல்லி நாங்க நினைக்கிட்டு வந்தோம். அவரும் கிளம்பி வந்திருக்காரு. இப்ப போய் எதாங்கிறது என்னது? ஏங்க நாங்க ஆடுறோங்க. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். எனக்கு கொள்ளையிலேயே ஆட தெரியாது. நான் கொள்ளையிலேயே ஆடாதவன். என்ன போய் நீங்க ஆடும்போது உங்களுக்கு நான் உதவி கொண்டு வந்துருக்கீங்களா? ஏன் வர்ற ஊருக்கு போற காசு வேணாம்னு வர்றேன். அது இல்லையா? என்ன செய்யணும்? நாங்க வாத்தியார் வச்சிருந்தோம். மேலாட்டெல்லாம் வரமுறை இருக்கலாம். ஆயப்பனா கூட ஒரு வரமுறை இல்லாம அண்ணனை தங்கச்சி வச்சுப்பானா, தங்கச்சி அண்ணன் வச்சுப்பானா, அந்த மாதிரி நீ வாத்தியார் வச்சுக்க உங்க நாட்டில் சாப்பிட்டோம். வாத்தியார் வச்சு பழுத கலையில கத்துக்கிட்டோம். வாத்தியார் உங்களுக்கு பணம்ல போட்டுருக்கு, அதை வச்சு போட்டுருக்கு. ஆமா எப்படி கழிச்சா அவரை வச்சு பழுத கலையை கத்துக்கிட்டாயா? நீ என்ன ரவுண்டு கட்டுற என்ன போய் வாத்தியார் அது வச்சதுக்கு நீ என்ன வச்சுக்கணும்? நீங்க சின்ன பிள்ளைகிட்ட தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மந்திரி நம்ம பேசலாமா? நீயே முடி போட்டியாது சின்ன பிள்ளைன்னு. ஆமா. சரி. ஏன் உங்களுக்கு என்ன அவளை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஊர்ல இருந்து நீதான் பாதுகாப்பா ஆகிட்டு. ஆமாங்க. ஏங்க அவ ஒண்ணு தப்பா சொல்லல. சின்ன பிள்ளைல இருந்து நாங்க 2 பேரும் ஒரு வாத்தியார் வச்சிருந்தோம். வாத்தியாருக்கு விழுந்தா 80. அந்த வாத்தியார் உயிரோட இருக்கானா எப்படி இருக்கான்? இல்லங்க வாத்தியார் வர வழியிலே விட்டுட்டான். என்ன ஆகிட்டு இருக்கானோ என்ன கேள்வி இருக்கானோ கேளுங்க. இருக்கான். ஆமாங்க. அதனால இப்ப எங்க 2 பேருக்கும் போடணும். நீ சொல்றது நியாயம்தான். இப்ப இருக்கிற நிலைமையும் போடுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மகாராஜா வர்றதுக்கு முன்னாடி போட போயிருந்தீங்கன்னா சரி எதானாலும் அவங்களுக்கு போட்டு தடுத்து போயிருப்பேன். இப்ப என்னங்க கேட்டு எல்லாம் மாதிரி பிடிச்சிருக்காரு.